குதுப் அஸ்-சுக்கா, கொடையின் அச்சாணி, ஈகையின் பெருங்கடல் என்று வர்ணிக்கப்பட்ட ஒரு முஹாஜிர், ஒரு முஜாஹித், பெரும் வள்ளல். அந்த இளமையான சஹாபி யாரென்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பெயர்தான் அப்துல்லாஹ் இப்னு ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு தூர தேசமான அபிசீனியாவில் ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் மகனாக பிறந்தார்கள். அபிசீனியாவில் இருந்து தங்களது பெற்றோருடன் மதீனாவை நோக்கி வரும்போது இவர்களுக்கு வெறும் 7 வயது மட்டும்தான். அடுத்த வருடம் ஹிஜ்ரி 8இல் முஅத்தா போருக்காக இவர்களுடைய தந்தை ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தளபதியாக நியமிக்கப்பட்டார்கள். சில காலங்களில் போர் முடிந்தது. சஹாபாக்களின் படை மதீனாவை அடைந்தது. அப்போது அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அந்த படையில் தனது தந்தையை காண முடியவில்லை. தந்தை ஷஹாதத்தை அடைந்து விட்டார், ஏதோ எங்கோ அடக்கம் செய்யப்பட்டு விட்டார் என்ற செய்தி மட்டும் தெரிந்தது. நபி அவர்கள் இவர்களின் வீட்டுக்குள் நுழைந்தார்கள். அப்போது இவர்களின் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து, இன்று முதல் நான் உங்களுடைய தந்தை என்று கூறி வாரி அணைத்து கொண்டார்கள். அன்று முதல் நபி அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரியும் வரை சுமார் 2 ஆண்டுகள் நபி அவர்களின் அரவணைப்பிலே இவர்கள் வளர்ந்தார்கள். நபி அவர்கள் மரணிக்கும் போது இவர்களுக்கு வெறும் 10 வயது மட்டும்தான். ஆனால் அந்த பிஞ்சு மனதுக்குள் நபி அவர்களின் ஞானம் ஆழமாக பதிந்திருந்தது. பிற்காலத்தில் நபி அவர்களிடமிருந்து மட்டுமல்லாமல் அஸ்மா, அலி, உஸ்மான், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹும் என பலரிடமிருந்தும் ஹதீஸுகளை அறிவித்து தந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் நடந்த சிஃபின் போரில் ஒரு தளபதியாக நின்று தீரமாக போரிட்டார்கள். சில காலங்களில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகள் ஜெய்னப் அவர்களை மணம் முடித்தார்கள். இவர்கள் கொடைத்தன்மைக்காக பிரபலமாக அறியப்பட்டார்கள். இந்த அளவுக்கென்றால் அப்துல்லாஹுடன் நற்செயல்களில் எவர் போட்டியிட்டாலும் அவர் தோற்று போவார் என்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வியந்து கூறுவார்கள். இறுதி நொடிகள் நிழலிட்டன. ஹிஜ்ரி 80ஆம் ஆண்டு இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள். இதுதான் அருமை நபியின் நிழலில் வளர்ந்த, கொடையால் வறுமையை துரத்திய அப்துல்லாஹ் இப்னு ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.